அன்பான நேயர்களே, காலை வணக்கம். மறை உடையாய் தோல் உடையாய் பாசடை மேல் வளரும் பிறை உடையார் பிஞ்சகனே என்று உன்னை பேசினல்லால் உரை உடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறை உடையார் கொள்கையினால் உயர்ந்த நிறை உடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே கனைத்து எழுந்த பெண்திரை சூழ்கடலிடை நினைத்தனையாம் இடத்தில் வைத்த திருந்திய தேவனின்னை மனத்தகத்தோர் பாடலாடல் வேடி ராப்பகலும் நினைந்து எழுவார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. அன்பு சார்ந்த பெரியோர்களே, இன்று வைகாசி மாதம் 5ஆம் நாள், திங்கட்கிழமை, சோமவாரம், சிவபெருமானுக்கு உகந்த நாள். சப்தமி தேதி, திருவோண நட்சத்திரம். சப்தமி ராத்திரி 2 மணி வரை இருக்குது, அதுக்கு பின்னாடி அஷ்டமி வருது. திருவோண நட்சத்திரம் மாலை 4:13 வரை, பின்னாடி அவிட்ட நட்சத்திரம் வருது. அமிர்த யோகம், சித்த யோகம். ராகு காலம் திங்கட்கிழமை 7:30 முதல் 9 வரை, யமகண்ட 10:30 முதல் 12 வரை, குடிகன் 1:30 முதல் 3 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் பால். அன்பான நேயர்களே, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது? சூரியன் ரிஷபத்தில், புதன் ரிஷபத்தில், குரு மிதுனத்தில், செவ்வாய் கடகத்தில், கேது சிம்மத்தில், சந்திரன் மகரத்தில், சனியும் ராகுவும் கும்பத்தில், சுக்கிரன் மீனத்தில். இதான் இந்த கிரகத்துடைய அமைப்பது. அன்பான மேஷராசி என்பவர்கள, உங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கிறது? மேஷராசி என்பவர்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இல்லை, 3ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. ஆனால் சனியும் ராகுவும் அருமையான இடத்துல இருக்காங்க. அவங்க 2 பேரும் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்காங்க. அது ஒரு நல்ல நிறைவு. அதனால் மேஷராசி என்பவர்களுக்கு குருனுடைய அமைப்பு சரியாக இருக்காது, 2 வருஷத்துக்கு சரியாக இருக்காது. 3, 4, 3ஆம் இடம் 4ஆம் இடம் 2 இடமும் மேஷராசிக்கு சரியாக இருக்காது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான ரிஷபராசி என்பவர்கள, உங்களுக்கு அருமையான நாள். ராகு சனி 10ல் இருக்காது. தொழிற்சாலத்தில் 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும், 2 பாவி இருக்காங்க. அதனால் தொழில் பிரமாதமாக இருக்கும். குரு நல்ல இடத்துல வந்தார், 2ஆம் இடத்துக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்தார். உங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான நன்மையெல்லாம் நடைபெறும். அன்பான ரிஷபராசி என்பதில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். அன்பான மிதுன ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் ஜென்மத்துக்கு வந்திருக்காரு. அது உங்களுக்கு இடமாற்றத்தை கொடுப்பார். வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், இங்கே இருந்தால் வெளிநாட்டுக்கு போகலாம், வீடு மாறலாம், பதவி மாறலாம், இந்த சொந்த ஏரியா பக்கம் வேலையை மாற்றம் வாங்கிட்டு வரலாம். இப்படியெல்லாம் பல அமைப்புகள்லாம் அந்த இட மாற்றங்களை கொடுப்பார், பிரச்சனையில் கொண்டு போடுவார். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதனால் மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த கிரகமும் உங்களுக்கு சரியா இல்லை. சுக்கிரன் மட்டும் நல்லா இருக்கார். 5ஆம் அதிபதி சுக்கிரன் மட்டும் உங்களுக்கு உச்சம் பெற்று 10ஆம் இடத்துல இருக்காங்க. நல்லது, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வியாழக்கிழமை தோறும் தட்சாமூர்த்தியுடைய வழிபாடு விடாமல் செஞ்சுடுவாங்க. அன்பான கடகராசி என்பவர்களை, உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை பார்க்குறாரு. இருந்தாலும் குரு 12ஆம் இடத்துல இருக்காங்க. மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு பலமாக இல்லை. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 12ஆம் இடத்துல குரு போது தேவையற்ற செலவுகளை அதிகமாக எடுத்து விடுவாங்க. யாராவது வீட்டில் ஏதாவது முடிவு போய் ஆஸ்பத்திரி செலவு அதிகமாக பண்ணுறது, தேவையற்ற செலவு பண்ணுறது, ஏதாவது சண்டை அடிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது, இப்படி எல்லாம் நடக்கும். இதெல்லாம் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். விரயம் வருவதற்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. அதனால் நம்ம பொறுமையாக நடக்கணும். நல்ல விரயமாக பண்ணுவோம். இடம் வாங்குங்க, வீடு கட்டுங்க. குழந்தைகள் யாராவது இருந்தால் திருமணம் பண்ண வாய்ப்பு இருந்தால் பண்ணுங்க. இதுதான் கடகராசி என்பதற்கு நல்லது. அன்பான சிம்மராசி என்பதில் உங்களுக்கு குருபான் 11ஆம் இடத்துல இருக்காங்க. அருமையான இடத்துக்கு வந்திருக்காங்க. இருந்தாலும் சனி ராகு 7ஆம் இடத்துல இருக்காங்க. மனைவியுடைய உடல்நிலையை பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இருந்தாலும் எல்லாமே கொஞ்சம் மெதுவாக நடக்கும். இருப்பினும் குருபகவான் 11ஆம் இடத்துல அருமையான நாள். உங்களுக்கு குருபகவானுடைய பலம் பூர்ணமாக இருக்கிறது, நல்லதே நடக்கும். அன்பான கன்னிராசி என்பவர்களை, உங்களுக்கு நேரம் சரியில்லை. இந்த குருபகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். இந்த 10ல் குரு பவுசை குறைப்பான்னு சொல்லுவாங்க. பவுசுன்னா நம்ம நிலைமையை குறைச்சி காட்டுவான் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கன்னிராசி என்பவர்களை, கெட்ட பேர் வர்ற மாதிரி எதையும் பண்ணிடாதீங்க.
மேலதிகாரிகிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். முன்னுக்கு போகணும், பின்னாடி வந்துடாதீங்க. பார்த்து ஒரு வருஷத்துக்கு பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சனி ராகுவும் 6ல் இருக்காரு, அதை உங்களை விட்டுற மாட்டார். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான துளாராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். உங்களுக்கு குரு வந்து 9ஆம் இடத்துல வந்துட்டார். ஓராண்டுக்கு உங்களுக்கு அருமையான நாள், நல்லதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு தேவையான நல்ல காரியங்களாக தைரியமாக செல்லுங்க, கவனமாக செய்யுங்க. அன்பான விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு வந்து நேரம் சரியில் 8ல் இருக்கார் குரு. 8ஆம் இடத்துல இருக்கிற குரு என்ன பண்ணுறாருன்னா 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. குடும்பத்துக்கு தேவையான நன்மைகள் நடைபெறும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அன்பான விருச்சிக ராசி என்பதில் புதுசாக எதையும் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. தசாமூர்த்திய வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நல்லது. தனுசு ராசி என்பவர்களுக்கு அருமையான நாள், நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். உங்களுக்கு 7.5 சனியெல்லாம் முடிஞ்சுது. இப்போ சனியும் ராகு 3ல் இருக்காங்க, நல்லது. அதனால் இந்த ஆண்டு உங்களுக்கு ஓராண்டுக்கு ஒரு நல்ல பலன்கள்லாம் நடக்கும். அன்பான மகர ராசி என்பதில் உங்களுக்கு 7.5 காலம் இருக்கிறது. அது வந்து இன்னும் ஒரு 18 மாதங்கள் இருக்கிறது. இந்த ராகுவும் இன்னும் ஒரு 18 மாதத்தில் இருப்பார். பார்த்து நடந்து கொள்ளுங்கள். குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார், ஆரோக்கியம் கெடும், அதனால் எதிர்ப்பு இருக்கும். பார்த்து கவனமாக நடந்து கொள்வது நலம். அன்பான கும்பராசி என்பதில் உங்களுக்கு ஜென்ம ராகு, ஜென்ம சனி அது வந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் ஒரு 2.5, இது ஒரு 18, 2.5, 1.5, 4 வருஷம் இருக்குது இன்னும் இந்த 7.5 சனியுடைய தாக்கம் முடியறதுக்கு. அவங்க வயதுக்கு தக்கபடி முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றெல்லாம் வரும். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கும்பராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார், நல்லதெல்லாம் பண்ணும். மீனராசி என்பதில் உங்களுக்கு 7.5 தாக்கம் இருக்கிறது. இது அவங்க வயதுக்கு தக்கபடி முதல் சுற்று, 2வது சுற்று என்றெல்லாம் வரும். அன்பான மீனராசி என்பதில் அவங்களுக்கு குரு பகவான் சரியில்லை, ஆனால் தொழில் சார்ந்த பார்க்குறாரு. தொழில் சார்ந்ததை பார்க்கும்போது தொழில் நன்றாக இருக்கும். அன்பான மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பதில் உங்களுக்கு 7.5 தாக்கம் இருக்கிறதுனால சனிக்கிழமை ஒரு விரதமாக இருந்து சனி பகவானுடைய வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. வன்னி பத்திரம் கிடைச்சுன்னா வன்னி பத்திரத்தினால அர்ச்சனை பண்ணுவோம். எள்ளு தீபம், எள்ளு பொருளம் கட்டி விளக்கு போடுவோம். காக்காய்க்கு வந்து எள்ளு சாதம் பண்ணி எள்ளு பொடி பண்ணி வச்சுருந்து அந்த சாத்தில் கொஞ்சம் போட்டு கலந்து காக்காய்க்கு கொண்டு வைங்க. இதெல்லாம் ஒரு நல்ல பலன். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 7.5 தாக்கம் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுக்கும். இருந்தாலும் 7 முடிஞ்சுன்னா நல்ல பலனாக தரும். அதாவது 40 வயதுக்கு மேலே உங்களுக்குலாம் 2வது சுற்று பொங்கு சனின்னு பேர், அதனால் ஒன்றும் பண்ணாது. அன்பான நேயர்களை, நம்ம வந்து இறை வழிபாடு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதாவது அந்த இறை வழிபாடு நமக்கு வந்து ஒரு நல்ல பலன்களை தரும். அதனால் நம்ம அந்த இறை வழிபாடு தான் நமக்கு ஒரு நல்லதை செய்யணும். அதாவது ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று ஒரு கருத்து இருக்கு. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னா என்ன? ஆலயம் என்றால் ஆன்மாவை லயப்படுத்துவது கோயில் தான், வேற எங்கேயும் முடியாது. இந்த ஆன்மா இருக்க, இந்த மனசு இருக்கு, ஆன்மான மனது. இந்த மனது வந்து ஒரு நிலையில் இருக்காது. அதாவது இந்த குரங்கு ஒரு மிருகம் இருக்கு, அது வந்து கிழக்கு கீழே தாவிட்டு இருக்கும். அது மாதிரி அந்த மனம், இந்த மனதை வந்து குரங்குக்கு ஒப்பிடுறாங்க. இந்த மனசு ஒரு நிலையில் இருக்காது, அதனால தாவிக்கொண்டே இருக்கும். அப்படின்னால அந்த மனதை வந்து கட்டுப்படுத்தணும், ஒருநிலைப்படுத்தணும். அந்த ஒருநிலைப்படுத்துவது வேற எங்கேயுமே போனால் முடியாது. வீட்டில் இருந்தாலும் முடியாது. அப்படியே அங்கே ஏதாவது இப்படி காற்று வாங்க போவோமே அப்படின்னு பீச்சு கடற்கரை போனாலும் அங்கே இருக்கிறவங்கள பார்த்துட்டு ரசிக்க தோணும், மனது அலைபாயும், அப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் ஆலயத்துக்கு போனால் இந்த மனமாகப்பட்டது ஒருநிலைப்படும். ஆலயத்துக்கு போகும்போது நம்ம மனசு வந்து ஒருநிலைப்படும். ஏன்னா அந்த இறைவனை நோக்கி நாம் அங்கே பிரார்த்தனை பண்ணுறோம், ப்ரேயர் பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம், பாராயணங்கள் செய்கிறோம். அப்போ வேறு சிந்தனை நமக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. அதனால தான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்மாவை லயப்படுத்துவதற்காக நம்ம கோயிலுக்கு போனோம்னா இந்த ஆன்மா வந்து ஒருநிலைப்படும், மனசு நிம்மதி அடையும், கவலைகள் குறையும், சுகம் கிடைக்கும் என்பதற்காகத்தான் கோவிலுக்கு போகிறது. ஆனால் இப்பொழுது கோவிலுக்கு போகிறா என்ன பண்ணுறாங்கன்னா பெரும்பகுதி கோயிலுக்கு போய் உட்காந்து செல்லைத்தான் தோண்டிட்டு இருக்காங்க, செல்லைத்தான் பார்த்துட்டு இருக்காங்க. கோயிலுக்கு போகும்போது செல்லை ஆஃப் பண்ணிட்டு போயிடணும். ஏன்னா அந்த இறைவனுக்கு நமக்கு உள்ள தொடர்பு கட்டாயிடும். கோவிலில் போய் நம்ம அந்த ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணி முடிச்சிட போகிறோம்? ஒரு 10 நிமிஷமாவது இந்த ஃபோனை வந்து அணைச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோயிலை விட்டு ஆலயத்தை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம பேசிக்கொள்ளலாம்.
அது அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்கிறாங்க. அது பார்த்தா அங்கே பணி செய்கின்ற சிப்பந்திகள் கூட எப்போ பார்த்தாலும் ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கோயிலுக்குள்ளே பணி செய்கிற போது கூட அந்த ஃபோனு தான் அவங்களுக்கு பெருசாக இருக்குது. ஏன்னா நம்ம ஃபோன் இல்லைன்னா வாழவே முடியாது போல இருக்குது. அப்படிலாம் ஒரு நிலை வந்துச்சு. அப்படி இருக்கும்போது நம்முடைய பணியை வந்து முழுமையாக நம்மளால் செய்ய முடியாது. அதனால் அப்படியெல்லாம் ஒரு கருத்து இருக்குது. அதனால் அன்பான நேயர்களே, நமக்கு வந்து ஆலயம் தொடுவது சாலவும் நன்று, இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. இல்லறம் இல்லை என்றால் நல்லறம் கிடையாது. மனிதனாக பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து மனிதனாக பிறந்து வளர்ந்து படித்து வேலைக்கு போய் திருமணம் செய்து குழந்தை குட்டிகளை போயிட்டு அந்த குழந்தைகளை படிக்க வச்சு அதில் கல்யாணம் பண்ணி பேரம்பேத்தியில் பார்த்து வாழ்வது தான் இல்லறம் என்பது பெயர். அந்த இல்லறம் இல்லை என்றால் நல்ல அறம் இல்லை, நல்ல தர்மம் இல்லை. இல்லறத்தை நம்ம வந்து அனுபவிக்கலைன்னா தர்மம் இல்லை, மனிதன் இல்லை என்று சொல்லுகின்றார்கள். அது வந்து ஞான மார்க்கத்தில் போடணும். அந்த மாதிரிலாம் இருக்குன்னா ஞானிகள் ஆகிடணும், அதாவது ரிஷிகள் ஆகிடணும், அது சாமியார் ஆகிடணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமைப்புக்கு போயிடணும். ஞானிகள் சாமியாரானா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற இடத்துல சாப்பாடு வரணும். நம்ம வீடு தேடி சாப்பாடு கேட்க போகக்கூடாது. அதனால் இருக்கும் இடம் தேடி இறக்கும் உடன் ஒரு குடி அன்னம் கொடுத்தால் உண்மையே நல்லாது. நான் வீடு வீடாக போய் கேட்க மாட்டேன்னு சொன்னார் பட்டதார். அதனால் அவங்களுக்கு இந்த பட்டதார் சுவாமிகளுக்கு சாப்பாடு கொண்டு கொடுப்பாங்க, கோயில் வாசல்லையே கொண்டு கொடுப்பாங்க. அது தட்டுக்கிட்டெல்லாம் வாங்க மாட்டார், கையில் தான் வாங்கி சாப்பிடுவார். கையில் போடுவாங்க, அப்படியே சாப்பிடுவார். ஒரு 2 கவலை 2 போடுதோடனே கையில் போட்டோன்னே போதும் தான் இப்படின்வாங்க. அந்த மாதிரியெல்லாம் ஒரு கட்டுக்கோப்பாக அந்த மாதிரி வாழ்ந்தார்கள். அந்த மகான்கள்லாம் வாழ்ந்து நமக்கு நல்ல வழி காட்டுறாங்க. அதுக்கு பேர் ஞானமாக இருக்கும். அது பேர் தான் சாமியார்னு பேர். அதனால் இது இப்போ உள்ள சாமிகள்லாம் வந்து குருமார்கள் இருக்காங்க, அதுக்கிட்ட நம்ம போகக்கூடாது. அது ஒரு பெரிய மார்க்கம், பெரிய சன்னதிகள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் பெரிய ஞான மார்க்கத்தில் உள்ளவங்க. அவங்க மக்களுக்கு நிறைய செய்கிறாங்க. அந்த வழி வேறு. நமக்கு ரமணர் மகரிஷி வாழ்ந்தார். எப்படி வாழ்ந்தார்? அவர் இடுப்பில் துண்டு கூட கட்டலை, கோமணத்தோடு தான் வாழ்ந்தார். அது மாதிரி அவர் வந்து எதையுமே எல்லாத்தையும் தொடர்ந்து அப்படியே தியான நிலையில் மக்களுக்கு நல்வாழ்வு செய்வதற்கு அவர் வந்து வாழ்ந்தார், வாழ்ந்து காட்டினார். அப்படியெல்லாம் நிறைய மகான்கள்லாம் நமக்கு வாழ்ந்து காட்டிய காலம் இருக்குது. அதனால் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஆலயத்துக்கு போய் நம்ம இறைவனை பிரார்த்தனை பண்ணி வந்தால் நம்ம கஷ்டங்கள்லாம் தீரும், மனது ஒருநிலைப்படும். அதனால் இறைவன் இருக்கிறான் பயமே, நமக்கு கடவுள் இருக்கிறான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம். அதனால் சிவாய நம்ம இந்த சிந்திப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, இதுவே உபாயமாகும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அன்பான நேயர்களை பக்தி மார்க்கத்தில் வாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல பக்தியை சொல்லிக் கொடுங்க. திருக்குறள் சொல்லிக் கொடுங்க குழந்தைகளுக்கெல்லாம். திருக்குறளில் நிறைய பொருள்கள்லாம் இருக்கிறது. நமக்கு தேவையான கருத்துக்கள்லாம் திருக்குறளில் நிறைய இருக்குது. அதனால் அதெல்லாம் குழந்தைகளுக்கு படிக்க சொல்லுங்கள். திருக்குறள் அதாவது என்ன பண்ணணும்னா, சம்பாதிக்கிறதுக்கு படிக்கணும், அதையே நம்ம குறிக்கோளாக உலக இயலையும் நாம் தெரிஞ்சுக்கிறோம், உலக இயலையும் நாம் படிச்சுக்கிறோம். அதனால் மனிதன் வாழ்வதற்கு தேவையான இதுகளையும் நாம் படிச்சுக்கணும், உழைப்பதற்கு உள்ள வழியும் படிச்சுக்கணும், வாழ்வதற்கு தேவையானவர்களையும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதெல்லாம் அந்த திருக்குறளெல்லாம் நிறைய இருக்குது. மனிதனை எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு இந்த திருக்குறளில் நிறைய சான்றுகள்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த குறள்லாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நலமுடன் வாழுங்க. எல்லாரும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோய் நொடி இல்லாமல் வாழ எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மன முருகப் பெருமானை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.